கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு அசைவுக்கும், செயலுக்கும் இல்ல, ஒவ்வொரு மூவ் அசைவுக்கும் பின்னால ஒன்னு தேவன் இருப்பார். சொல்லுங்க. ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் நான் சொல்றேன், ஒவ்வொரு அசைவுக்கும் பின்னால ஒன்னு தேவன் இருப்பார் அல்லது தேவனுடைய அனுமதி இருக்கும். ரெண்டு கட்டாயம் இருக்கணும். ஒன்னு தேவன் இருப்பார், இல்ல அப்படின்னா தேவனுடைய அனுமதி இருக்கும். இது இல்லாம அசைவே இல்லை. ஒரு மனுஷனுடைய அசைவே கிடையாது. ஒரு மனுஷன் சிந்திக்க முடியாது, பேச முடியாது, பார்க்க முடியாது, செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்னு தேவன் இருக்கணும், இல்ல தேவனுடைய பெர்மிஷன் இருக்கணும். உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கணும் நான் சொல்றது என்னன்னு. ஆமென். ஒருத்தன் அவருடைய ஆளா இருந்தோம், ஒருத்தன் ஒளி ஆத்மாவா இருந்தோம், ஒருத்தன் அவருடைய ஆளா இருந்தோம், அவருடைய கொடியா இருந்தோம், அவருடைய மனுஷனா இருந்தோம். அவர் மட்டும் அவன்கிட்ட பேசாது இருந்திருப்பாரானால், முக்கியமான கவனிங்க, முக்கியமான சத்தியம். ஒருவன் அவருடைய ஆடா இருந்தும், அவருடைய ஆளா இருந்தும், ஒளி ஆத்மாவா இருந்தும், அவருடைய ஜனமா இருந்தும், அவருடைய மனிதனா இருந்தும், அவர் அவனிடத்தில் பேசாது இருந்திருப்பாரேயானால், அவர் அவனிடத்தில் பேசாது இருந்திருப்பாரேயானால், அவர் இல்லை என்று சத்தியமா அவன் மறுத்திருப்பான். கடவுள் என்ற ஒருத்தர் இல்லை என்று நிச்சயமா மறுத்திருப்பான். யாரு? ஈவன் அவருடைய ஆடா இருந்தும். முக்கியமான ஏரியா, அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். மத்தவங்க எல்லாம் மறுக்கிறாங்க, ஆனா அவருடைய ஆடா இருந்தும் அவர் அவன்கிட்ட பேச மறுத்திருப்பாரேயானால், அவனை அவர் சந்திக்க மறுத்திருப்பாரானால், அவர் அவனை சந்திக்க முன் வராதிருந்திருப்பாரேயானால், அவன் அவருடைய ஆடா இருந்தும் அவர் இல்லை என்று நிச்சயமாக சாதித்திருப்பான். நிச்சயமாக, அதுக்கு நானே சாட்சி. நிச்சயமாக சாதித்திருப்பான். கடவுள் என்ற ஒருவர் இல்லை, இல்லவே இல்லை. நிச்சயமாக அவன் சொல்லுவான். எப்படி இருக்கும் பட்சத்தில்? அவருடைய ஆடா இருக்கும் பட்சத்தில், அவர் அவனிடத்தில் பேசாதிருக்கும் பட்சத்தில். அப்ப அவருடைய ஆடு, அவருடைய ஆளு, அவருடைய கொடி, அவருடைய ஒளி ஆத்மா, அப்படி ஒருத்தர் இருக்கிறார் நம்புறதுக்கு எது முக்கியம்? அவருடைய ஆடா இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, அவர் அவனிடத்தில் பேசவும் வேண்டும். அவர் பேச தவறிவிட்டால் ஓவர், நம்பட்டான். கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் என்று தூதன் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. முக்கியமான அடுத்த பாயிண்ட். யாரு? அவருடைய ஆடுகள், அவருடைய ஆளுகள், அவருடைய கொடிகள், அவருடைய ஒளி ஆத்துமாக்கள் அவங்ககிட்ட ஒரு தூதன் பறந்து கடவுள் இருக்கிறான்னு சொன்னாட ஒத்துக்க மாட்டான். பயங்கரமான வல்லமையான ஊழியக்காரர் சொன்னாட ஒத்துக்க மாட்டான். யாரு சொல்லணும்? அவர் தான் சொல்லணும். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஆமேன். முதல்ல புரிஞ்சுக்குங்க, பிரிச்சு புரிஞ்சுக்குங்க. அதுதான் எத்தனையோ ஊழியக்காரன் சொல்லியும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. எத்தனை ஊழியக்காரன் சொல்லியும் சில பேர் ஏத்துக்கிறாங்க. மீன்ஸ் ஊழியன் வழியாய் தேவன் அவனை டச் பண்றார் என்ற அர்த்தம். அவனை டச் பண்றாரு.
ஊழியர் மூலமா அவர் பேசுறாரு, வேதத்தின் மூலமா அவர் பேசுறாரு, டச் பண்ணுது. ஆமென், ஆமென் சொல்லுங்க. இது ஓகேவா? அப்ப நான் அவருடைய ஆடா இருந்தோம், நான் அவரை இருக்கிறார்னு சொல்லணும்னா, இருக்கிறார்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் என்னிடத்தில் பேசினார், நான் இருக்கிறேன். எப்படி என்ன இல்லைன்னு சொல்ல போச்சு நீங்க? அவன் சொல்லட்டும், இவன் சொல்லட்டும், ஊர் சொல்லட்டும், உலகம் சொல்லட்டும், நீ எப்படி சொல்லுவ? வந்து பேசினா. அதனாலதான் நான் சரின்னு சொல்றேன். இருக்கிறான்ட்டு அசான்டேட் நான் நம்பிட்டு இருக்கிறேன். பார்க்கல, தரிசிக்கல, அவர் பேச எனக்கு தெரியாது எப்படி இருக்குன்ட்டு. வெளிப்பிரதேசத்துல சொல்லப்பட்டிருக்கு, பட் நேரம் எனக்கு தெரியாது அதெல்லாம். ஆனா என்ன நம்புறேன் நானு? இருக்கிறார், இருக்கிறார். ஆமே. இது நான் ஏன் நாத்திகனா இல்லாம இருக்கிறேன் அவருடைய ஆடா இருந்தும்னா? மோஸ்ட் ரீசன் என்னது? அவர் என்னிடத்தில் இருக்கிறேன் என்று பேசியிருக்கிறார், அவரிடத்தில் பேசி இருக்கிறார். அதை நான் டேஸ்ட் பார்த்திருக்கிறேன், அதை நான் அனுபவிச்சிருக்கிறேன், அதை நான் உணர்ந்திருக்கிறேன், அதை எனக்குள்ள நான் அனுபவிச்சிருக்கிறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட இருக்கு. நான் பார்க்கல, பட் அவர் இருக்கிறாருங்கிறத நான் அனுபவிச்சிருக்கிறேன். அது ஆனபடினாலே அவர் இருக்கிறார் என்று நான் சொல்லிக் கொண்டு திரிகிறேன். ஆமென். நம்பர் 1. அடுத்து, தேவனாகிய கர்த்தர், தேவனுடைய ஆவியானவர் ஜீசஸ் எனக்குள்ள இருந்தும் அவர் என்னிடத்தில் பேசாமல் இருந்திருப்பாரானால், அவர் எனக்குள்ள இல்லை என்றே நான் சொல்லியிருப்பேன். பைபிள் சொல்லுது, வேதம் சொல்லுது அப்படின்ட்டு அடுத்தவங்க சொல்றாங்கட்டு வேணா நம்புவனே தவிர நான் உண்மையா நம்பவே மாட்டேன். என்னால முடியாது. அவர் எனக்குள்ள இருந்தும், நான் முதல்ல சொன்னது வெளியே இருந்து, இப்ப அவர் எனக்குள்ள இருந்தும், அவர் ஒருவனுக்குள்ள இருந்தும், அவர் அவனிடத்தில் பேசாமல் அமைதியாக மௌனமாக சும்மா இருப்பாரே ஆனால், அவர் தனக்குள்ள இருக்கிறான் என்பதை அவன் மறுப்பான். ஏதோ ஊழியக்காரர் சொல்றாரு, ஏதோ பாஸ்டர் சொல்றாரு, ஏதோ பைபிள் சொல்றதுன்னு நம்பிட்டு இருப்பான். அவ்வளவுதான். ஆமென், ஆமென். அப்ப கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் என்று நான் நம்புவதற்கு என்ன அத்தாட்சி அப்படி கேட்டீங்கன்னா, அவர் இருக்கிறதை என்னிடத்திலே பேசி இருக்கிறார், சொல்லி இருக்கிறார், தெரியப்படுத்தி இருக்கிறார். அவர் எனக்குள்ள இருக்கிறார் என்பதற்கு என்ன அத்தாட்சி? எப்படி நம்புகிறாய்? எப்படி அதை நீ ஒத்துக்கொள்கிறாய்? அவர் என்னிடத்திலே அவர் பேசுகிறார். அதை வைத்து நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை முன்னிட்டு அதை அனுபவிக்கிறபடியினால அவர் எனக்குள்ளே அசைகிறார் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன், நம்புகிறேன். ஆமென். அப்ப இது இந்த ரெண்டையுமே உணர்ந்து அக்செப்ட் பண்ணுகிறேன். நான் உணர்கிறேன். சொல்லுங்க, உணர்கிறேன். உணர்ந்து ஒத்துக்கொள்ள வேண்டிய நபர் அவர், கண்டு அல்ல. தெய்வம் என்பவர் இருதயத்தினால் மனதினால் உணர்ந்து ஒத்துக்கொள்ளப்பட வேண்டியவர், அங்கீகரிக்கப்பட வேண்டியவர், ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியவர், இருக்கிறார் என்று ஒப்புதலை பெற வேண்டியவர், கண்டு அல்ல. ஆமென். அப்ப தெய்வம் என்கிற டாபிக் கண்டு நம்பப்படுகிறதல்ல, உணர்ந்து நம்பப்படுவது. ஆமென் சொல்லுங்க. சங்கீதம் 139:14. சங்கீதம் 139:14. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை துதிப்பேன். நான் பிரமிக்கத்தக்க
அதிசயமாய், அண்டர்லைன், பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் நான் உம்மை துதிப்பேன். நம்ம பாடி, நம்ம உடம்பு, நம்ம உடம்புல உள்ள இருக்கிற ஒவ்வொரு இன்னர் ஆர்கன்ஸ், உள் உறுப்புகள், என்னென்ன பொருள் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு, அந்த பொருள் எங்க 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 வைக்கப்பட்டிருக்கு, அந்த பொருளினுடைய டிசைன், வடிவம், ஷேப் எப்படி எப்படி இருக்கு, அந்த ஆர்கன்ஸ், அந்த பொருள் எப்படியெல்லாம் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. எத்தனை சொன்னேன்? எத்தனை சொன்னேன்? நம்பர் 1 என்னது? நம்ம உடம்புல இருக்கிற இன்னர் ஆர்கன்ஸ் என்னென்ன இருக்கு, என்னென்னலாம் இருக்கு இந்த உடம்புக்குள்ள. இந்த ஏரியால இருந்து இந்த ஏரியா வரைக்கும் என்னென்ன இருக்கு? நுரையீரல், இருதயம், அப்புறம் ஃபுட் பைப்பு, அப்புறம் ஃபுட் பேக்கு, அப்புறம் லிவரு, கிட்னி, சிறுகுடல், பெருங்குடல், அப்புறம் ஜஸ்ட் இங்க இருந்து இந்த ஏரியாக்குள்ள, இந்த ஸ்டோரேஜுக்குள்ள இத்தனை பார்ட் அழகா. அப்ப நம்ம உடம்புல என்னென்ன இருக்கு மெட்டீரியல்ஸ், அப்புறம் அது எங்கெங்க வைக்கப்பட்டிருக்கு. ஹார்ட் இங்க, லங்ஸ் இங்க, லிவர் இங்க, கிட்னி இங்க, குடல் இங்க. ஒரு ஓப்பன், அந்த ஓப்பனுக்கும் ஃபுட் பேக்குக்கும் இடையில ஒரு பைப், அப்படி அடி உள்ள விட்டா ஜல்ல அடி போனோம். அந்த ஃபுட் பைப்புக்கு இடையில ஒரு என்ஆர்பி வால்வு, நான் ரிட்டர்ன் வால்வ். உள்ள போகலாம், ஆனா வெளியே வரக்கூடாது, வெளியே வர அனுமதி இல்லை. என்ஆர்பி வால்வ், நான் ரிட்டர்ன் வால்வ். அப்புறம் சென்டர்ல ஹார்ட்ங்கிற பம்பு, பம்பு மோட்டார், பம்பு பிளட்ட பம்ப் பண்ணிட்டே இருக்கு. ரெண்டு பக்கமும் லங்ஸ்ங்கிற சுருங்கி விரிகிற ஒரு பொருள், சுருங்கி அது மெதுவா சுருங்கி மெதுவா விடுது, காத்த வாங்குது, காத்த விடுது. இவ்வளவு இத்தனை பொருள் ஒரு அந்த ஏரியால அப்படி அப்படி அழகா இருக்கு. இத்தனை பொருள் இருக்கு, அதுவும் ஆங்காங்கே ஆங்காங்கே இடம்பெற்று இருக்கிறது. அதனுடைய டிசைன், ஒவ்வொன்றும் ஒரு டிசைன். அப்படியே வாயில ஃபுட்டு போகணும், அந்த பைப் வழியா டிராவல் ஆகணும். இங்க ஒரு தொட்டி இருக்கு, அந்த தொட்டில போய் உட்காரணும். அந்த தொட்டில ஒரு ஆசிட் வரணும். அந்த ஆசிட் வந்து அரிசியை கிரைண்டர் அரைக்கிற மாதிரி, கையில சோற நம்ம பிணையிற மாதிரி அந்த ஆசிட் புட்டை வந்து சிதைச்சிடணும். ஓகே, அப்படி கவனிங்க. மூணாவது அதனுடைய டிசைன். நாலாவது என்னது? ஃபங்க்ஷன், அது செயல்படும் விதம், செயல்படுகிற முறைமை. ஓகே, இதெல்லாம் கடவுள் இல்லை என்று மறுத்த எத்தனையோ மருத்துவர்கள் இந்த ஏரியாவை இதெல்லாம் பார்த்து தப்பு சொல்றோம், நம்ம தப்பா பேசிட்டு இருக்கிறோம். இல்ல, இதனுடைய ஒவ்வொரு பொருளையும் பார்த்தா அந்த பொருள் கரெக்டா அது அதற்குரிய இடத்துல செட் ஆயிருக்கு, மாறி செட் ஆகல, கரெக்டாவே இருக்குது. அதனுடைய டிசைனை பாரு. லங்ஸ் ஒரு கலர்ல இருக்கு, ஹார்ட் ஒரு கலர்ல இருக்கு, கிட்னி ஒரு கலர்ல இருக்கு,
அதோட டிசைனை பாரு, டீப்பு. மூளை எடுத்து பாரு, மூளைய அது சைஸ் என்ன, அது இருக்கிற இடம் என்ன, அதுக்குள்ள இருக்கிற எத்தனை நூற்றுக்கணக்கான நரம்புகள் என்ன, அதனுடைய வேலைதான் என்ன, இதெல்லாம் பார்த்து அது செயல்படுகிற விதங்களையும் பார்க்கறாங்க. கிட்னியுடைய பங்கனை பார்த்து அந்த கடவுள் இல்லை என்ற எண்ணத்தில் வளர்ந்து மருத்துவம் படித்து கொண்டிருந்து இந்த ஆபரேஷனுக்குள்ள அவங்க போகும்போது பயிற்சியில எத்தனையோ மருத்துவர்கள் கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எப்படி எதை வச்சு ஏற்றுக்கொள்கிறார்கள்? அந்த 4 பாயிண்ட வச்சு கடவுள் இருக்கிறார். தட் மீன்ஸ் என்ன சொல்ல, என்ன அவங்க நினைச்சு வாழ்ந்தாங்க அப்படின்னா, நாத்திகவாதிகள்கிட்ட பொதுவா 2 விதமான பிரிவு இருக்கிறாங்க. ஒன்னு தானா வருதுங்க, தானா மறையுதுங்க. இந்த இருதயம் தானா அங்க வந்துச்சு, தானாவது அழிஞ்சு போயிடும். தானா தோன்றும், தானா மறையும். இது ஒரு கோட்பாடு. இந்த நாலேஜ்ல இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னொரு கோட்பாடு என்ன அப்படின்னா, ஒன்றிலிருந்து ஒன்று வருகிறது, ஒன்றிலிருந்து ஒன்று வந்தது. குரங்கிலிருந்து மனிதன் வந்தான், ஒன்னிலிருந்து குரங்கு வந்துச்சு, ஒன்றிலிருந்து மாற்றம் அடைந்து இன்னொன்னாக மாறுகிறது. மனிதனும் ஒரு காலத்தில் இன்னொன்னாக மாறுவான், மாறின அவனும் இன்னொன்னாக மாறிக்கொண்டே இருப்பான். மாற்றம் மாறாதது, மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இது எல்லாம் 2மே பொதுவான அடிப்படை என்னன்னா, அதுவா தானா, தானா ஒண்ணு வரும், தானா ஒண்ணு மாறிட்டே இருக்கும். இன்னொன்னு தானா வந்துச்சு, தானா மறையுது. இந்த 2 கொள்கை உள்ளவங்க தான் நாத்திகவாதிகள். 2 விதமா இருப்பாங்க. அப்ப தானாதான் அதனுடைய கீ, அதுவாதான் அப்படி, அதான் அதனுடைய மெயின். அதுவா சக்தி, தானா சக்தி. அவங்க தானாவ விசுவாசிக்கிறாங்க, தானாங்கிற சக்தியை அவங்க நம்புறாங்க. தானாங்கிற ஒரு ஆற்றல் ஒண்ணு இருக்கு, நம்புறாங்க. புரியுதுங்களா? அப்ப கடவுள் இல்லை என்ற பார்வையில், என்ற எண்ணத்தில் ஒருத்தர் இருக்கிறார் என்றால், அப்ப என்ன விசுவாசம் அவங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கு? ஒருத்தர் கடவுள் இல்லைன்னு ஸ்ட்ராங்கா சொன்னார்னா என்ன விசுவாசம் ஓடிட்டு இருக்கு? தானா. இந்த 2ல ஒண்ணு இருக்கும் அவங்ககிட்ட. அப்ப இந்த எண்ணத்துல, இந்த விசுவாசத்துல வளர்ந்த மருத்துவர்கள் எத்தனையோ பேர் இந்த மாதிரி உடம்ப அவங்க ஆராய்ச்சி பண்ணி பிரிச்சு மேயும் போது புரிஞ்சுக்கிட்டாங்க, ஐயோ இது எப்படி தானா வந்திருக்கும், இது எப்படி தானா வந்திருக்கும், என்ன டிசைன் பண்ணிருக்கு, ஐயோ ஸ்கெட்ச் போட்டு கரெக்டா செட் பண்ணிருக்கேன் இடம். இல்ல இல்ல, இந்த அமைப்புக்கு பின்னால ஒரு நபர், ஒரு சக்தி இருந்தே தீரணும், இருக்கணும். தானாக்கு இவ்வளவு அறிவு இருக்குமானால், தானாக்கு இவ்வளவு அறிவு இருக்கு நம்புறதை விட ஒரு நபருக்கு இப்படி ஒரு அறிவு இருக்கு நம்புறது பெஸ்ட்னாங்க. பெஸ்ட், அதுதான் பகுத்தறிவு அப்படின்னாங்க. அப்படி நம்பிட்டாங்க. எதை பார்த்து? வானத்தை பார்த்து, பூமியை பார்த்து இல்ல, உடம்ப அவங்க படிக்கும் போதே புரிஞ்சுக்கிட்டாங்க, நோ கடவுள் இருக்கிறார். இல்ல இது ஒருத்தரால் படைக்கப்பட்டுதான் வந்திருக்கே தவிர தானாக வந்திருக்க வாய்ப்பே இல்லை. என்ன ஞானம், என்ன டிசைன், அது என்ன அழகா பங்கன் பண்ணக்கூடிய அந்த மேட்ரு அவர்கிட்ட இருந்திருக்கு. இது என்ன பங்கன் பண்ணிட்டு இருக்கு, எப்படி தானே நடக்கும்? இல்ல நம்ம ஏமாத்துறோம். இல்ல, இது படைக்கப்பட்டு வந்த பொருள் தானே தவிர தானா வந்த பொருள் இல்ல. புரிஞ்சுக்கிறீங்களா? இப்படிதான் எத்தனையோ மருத்துவர்கள், இதே ரீதியில விஞ்ஞானிகளும் மாறி இருக்கிறார்கள். வானங்களை, பூமிய, கிரகங்களை ஆராயும் போது அவங்க பிரமிச்சிருக்கிறாங்க. தானா வரல, என்ன ஞானமா பூமி சுத்திது. நோ, ஒருத்தர் சுத்த வச்சிட்டு இருக்கணும், இதை ஒருத்தர் படைச்சுதான் இருக்கணும்.
எவ்வளவு ஞானமா ஒவ்வொரு பொருளும் வைக்கப்பட்டிருக்கு பூமியில. இதை ஒருத்தர் படைச்சுதான் இருக்கணும், அப்படிலாம் இல்ல. ஆமென். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவர் இருக்கிறார் என்பதை இந்த மாதிரியான காரியங்கள் மூலமா அவர் மனிதனிடத்தில் பேசாது இருந்திருப்பாரே, ஆனால் அவர்கள் அவர் இருக்கிறார் என்பதை ஒத்திருக்க மாட்டார். இதுதான் சொல்ல வர. அவர் பேசுகிறார், பேசுகிற வழி வேற. ஆமென். ரோமர் 1 அதிகாரம் 20 வசனத்தை வாசிங்க. ரோமர் 1:20. ரோமர் 1 அதிகாரம் 20:19 வாசிங்க. தேவனை குறித்து அறியப்படுவது, அண்டர்லைன், தேவனை குறித்து, தேவனை பற்றிய நாலேஜ், கடவுளை பற்றிய ஒரு அறிவு அவர்களுக்குள்ளே உண்டாகி இருக்கிறது அல்ல. அண்டர்லைன், அவர்களுக்குள்ளே தோன்றி இருக்கிறது என்று அல்ல. அண்டர்லைன், என்ன எழுதியிருக்கு? வெளிப்படுத்தப்பட்ட ஒரு அறிவு. தட் மீன்ஸ் தேவனை பற்றிய ஒரு அறிவு, காண்பிக்கப்பட்ட அறிவு, அவர்கள் கண்டுபிடித்த அறிவு அல்ல. கவனிங்க, தேவன் ஒருத்தர் இருக்கிறார் என்கிற அந்த பாயிண்ட், அந்த நாலேஜ், அந்த அறிவு இவங்க கண்டுபிடிச்ச அறிவு இல்ல, அது அவர்களுக்கு காண்பிக்கப்பட்ட அறிவு. கண்டுபிடிச்ச அறிவு வேற, காண்பிக்கப்பட்ட அறிவு வேற. அப்ப தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது, காண்பிக்கப்பட்டு இருக்கிறது. வேற யாரும் இதை காமிக்கல, வேற யாரும் காமிக்கல. தேவனே அதை அவர்களுக்கு காண்பித்தார். ஆமென் சொல்லுங்க. உண்மைதானா? அப்ப அவர் ஒருத்தர் இருக்கிறாருங்கிறத யாரு காமிச்சாகணும்? இன்னொருத்தர் காமிச்சா எடுபடாது, நான் போய் காமிச்சாலும் எடுபடாது. அவர் இருக்கிறதை அவரே காண்பிச்சாதான் உலகத்துல எடுபடும். அவர் இருக்கிறதை அவரே வெளிப்படுத்தினாதான் மனுஷன்ட்ட எடுபடும். ஆமென். அவர் காண்பிக்கிறார், வெளிப்படுத்துகிறார், பட் மெத்தட் வேற. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு மெத்தட்ல கொண்டு வருவார், ஆனா காமிப்பார், வெளிப்படுத்துவார். அப்ப தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், சுயம் அல்ல. மனிதன் தனக்குத்தானே தெரிந்து கொள்ளவில்லை, கண்டுபிடித்துக் கொள்ளவில்லை, தேவன் தான் வெளிப்படுத்தினார். ஆமென். முதல்ல பேசுற டாபிக்கோட கனெக்ட் ஆகுது. தேவன் தான் வெளிப்படுத்தி இருக்காரு. அப்போ ஒருத்தர் தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு ஒரு விதமான எண்ணம், ஒரு விதமான ஃபெய்த் இருக்கிறாங்க. டெஃபினட்டா யார் அதை தெரியப்படுத்தி எடுத்துக்கணும். அப்படி ஒரு தெய்வம் பாரு, அப்படி ஒரு தெய்வம் இருக்கிறாருங்கிற ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் விசுவாசம் இருக்கு. வசூதான் போயிட்டு போவாங்க, ரெண்டாவது. ஆனா என்ன இருக்கு? ஒரு ஃபெய்த் இருக்க. கடவுள் தேடுறதுனால நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. தேடி தருவான், வார்த்தை தருவான், நல்ல வேறு. ஆனா இருக்கிறார் நம்புறாங்க இல்லையா, அந்த நம்பிக்கையே யாருனாலதான் வந்துச்சு? அவரால். இது நம்மளால வரல, அவரால. ஆமென். இப்ப புரிஞ்சுக்கங்க, நீங்க தான் கடவுள் இருக்கிறாருன்னு நம்புறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப யாருதான் உங்கள்கிட்ட இதை பத்தி பேசியிருக்கிறாரு? அவர் தான் பேசியிருக்கிறார், அவர் தான் பேசியிருக்கிறார். அது யார் மூலம் வேணாலும் பேசியிருக்கலாம், எதை கொண்டும் பேசியிருக்கலாம், எப்படியும் பேசியிருக்கலாம். அவனுக்கு என்னென்ன மெத்தடை கையாளமோ அந்தந்த மெத்தட்ல அதை அவர் பேசுவார், அந்த மெத்தடை கையில் எடுப்பார். மருத்துவனா இவனுக்கு உடம்பு தாண்டா காமிக்கணும், விஞ்ஞானியா இவனுக்கு பூமியை தாண்டா காமிக்கணும். அந்தந்த ஆளுக்கு அந்தந்த மெத்தடை கையில் எடுப்பார், பேசிடுவார். ஆதாவுக்கு கடவுள் இருக்கிறான்னு காமிச்சாரா?
இல்ல ஆதம் கடவுளை கண்டுபிடிச்சிட்டாங்க இருக்கிறாருங்கிறவங்க கண்டுபிடிச்சாரு. அவன் முந்தி நம்ம பிந்தி இந்த பாயிண்டா அதோட கனெக்ட் பண்ணலாம். அவர் தான் முந்தி செஞ்சிருப்பாரு, நம்ம பிந்தி அதை புரிஞ்சிருப்போம். அவர் தான் முந்தி அனுப்புவாரு, நம்ம பிந்தி அப்படின்னு அனுப்புற பார்ப்போம். இப்படிதான் நடக்கும். அவர் முந்தி நம்ம பிந்தி எப்பயுமே இதான். முதல்ல செடி அப்பதான் பிடி வரும். முதல்ல செடியுடைய கை நின்றும், அப்புறம் தான் பிடியுடைய கை தோன்றும். அவன் இந்த முந்தி பிந்தி மறந்துடாங்க வாழ்க்கை. இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஆளுநர் கரெக்டா இருக்கும். ஆமா, சரி. இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? மருத்துவர்கள் அநேகர் மாறி இருக்கிறார்கள். நம்பர் 1. இந்தியாவிலும் மாறி இருக்கிறார்கள். நம்பர் 2. நாத்திகருடைய கொள்கை என்ன? அவங்க எதை பேஸ் பண்ணி வாழ்றாங்க? வாழ்ந்தாச்சு. இந்த எண்ணத்துல இருந்த மருத்துவர்களை எது அசைச்சிச்சு பார்த்தாச்சு. யார் அதை காமிச்சாங்க? அப்படியே 1:19-20 வாசிச்சுங்க. ரொம்ப முடிச்சிடலாம். எப்படி என்றால் எது எப்படி என்றால் பவுல் சொல்றாரு, தேவனே வெளிப்படுத்தி இருக்கிறார். எதை வெளிப்படுத்தி இருக்கிறாரு? தேவனை குறித்த அறியப்படுவது. தேவனை வெளிப்படுத்தி இருக்கிறார். இது அவர் எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறாரு? விளக்கம். காணப்படாதவைகளாகிய அவருடைய சர்வ வல்லமை, தெய்வத்துவம், சர்வஞானம், சர்வவியாபி, அவர் இருக்கிறார் என்பதை காண்பிச்சதுல ஒரு வழி, காணப்படாத அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம்னா அந்த சர்வஞாபி, சர்வஞானம், சர்வ வல்லமை புரிஞ்சுக்கணும். இது யாருமே செய்ய முடியாது, பார்க்க முடியாது. That means அவரை நான் சொல்றேன், காண முடியாத அவரை, எப்படி சொல்லிடுறேன், காண முடியாத அவரை நம்மால் காண முடிந்த வானம், பூமி, காற்று, மழை, புயல், சமுத்திரம், அண்டம், கிரகங்கள், உலகத்தின் செயல்பாடுகள், உலகம், காணப்படுகளாகிய இவைகளை கொண்டு உலக தோற்றம் முதல் காமிச்சிட்டு இருக்கிறார். அவர்கிட்ட காமிச்சிட்டே இருக்கிறார். அதான் ஒவ்வொரு எழுதும் போது கடவுளேங்கிறாங்க. இயற்கை வச்சு முடியுமா அப்படி சொல்றாங்க சார். அவர் காமிச்சிட்டே இருக்கிறார், நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். எகிப்துல இஸ்ரவேலர்கள் இருந்த போது பார்வோன்கிட்ட என்னத்தை காமிச்சாரு? என்னத்தை காமிச்சாரு நினைக்கிறீங்க? பூமி கர்த்தருடையது என்பதை நீ அறியும்படி இன்றைக்கு நாளைக்கு தவளை அனுப்புவா. பூமி யார் மீதும் இல்ல. விஞ்ஞானி நினைக்கிறாங்க பூமியும் வானமும் எவனும் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அது யார் மீதும் இல்லை, அது ஒரு அநாதை நினைக்கிறாங்க. ஆனா வானம் பூமி சொல்றது வாயில் தான் சொல்றோம். ஐயோ கர்த்தர் தாயா எனக்கு அநாதைங்கிற, கர்த்தன் சொந்தமானாலும் அது சொல்லும். அவர் தான் என்னைய படைச்சாரு, என்ன நான் அநாதைங்கிற நீ அப்படின்னு சொல்லும். அப்படிதான் உடம்பு சொல்லும். கடவுளை நம்பாத மருத்துவர்கள் இந்த உடம்ப அதுவா வந்துச்சு, அது ஒரு அநாதை அது சொல்லும். ஐயோ என்னை டிசைன் பண்ணதே ஒருத்தர் இருக்கிறாரியா அப்படின்னு சொல்லும். என்னை தயாரிச்ச ஒருத்தர் இருக்கிறாரியா, என்ன போய் அநாதைங்கிற அப்படி அது சொல்லும். ஆமீன். அப்ப வானங்கள் சங்கீதம் 19 தேவனுடைய மகிமையை அறிவிக்கிறது. வானம் நம்மகிட்ட பேசுது. தட் மீன்ஸ் வான வழியாய் தேவன் தம்மை காண்பிக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. நிறைய இடங்களுக்கு போனீங்கன்னா இந்த இயற்கையை பார்த்து ரசிக்கிறாங்க நிறைய பேர். ஆனா இயற்கைக்கு பின்னால ஒருத்தர் இருக்கிறாருங்கிறத
தேவ மனுஷன் தான் பார்ப்பான். எல்லாரும் இயற்கையை ரசிப்பாங்க, ஆனா இயற்கை பின்னால இருக்கிற அவரை தேவனுடைய மனுஷன் ரசிப்பான். ஆமென். அப்ப என்ன சொல்றாரு இன்னைக்கு காலையில அப்படின்னா, அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத அவரே பேசி அவரே காண்பித்து நிரூபிக்கிறார். அவர் இருக்கிறார் என்பதை அவரே பேசியோ காண்பித்தோ அதை நிரூபிக்கிறார். ஆமென். அவர் அதை பேசும் போதும் நிரூபிக்கும் போதும் 30%, 60%, 100% இல்ல பிலோ 30 இந்த ஏரியாலாம் நம்புதுங்க. ஏன்னா டீப்பா போகும்போதுதான் அவருடைய ஆடுன்னு புரியும். அது இப்ப புரியாது. அது இந்த ஒரு பாயிண்ட் வச்சு நம்ப முடியாது. நீங்க இன்னும் டீப்பா வரணும், இன்னும் நிறைய ஒளி வரணும். அதுக்கு மொத்த ஒளி வச்சுக்கிட்டு ஒளியாத்தமா கன்ஃபார்ம் பண்ண முடியாது. நிறைய ஒளிகள் அது கிரகிக்கணும், நிறைய சத்தியங்களை அது உள்வாங்கணும். ஆமென். யோபு 10ஆம் அதிகாரம் 8 முதல் 13 வாசிங்க. யோபு 10, 8 முதல் 13 வாசிங்க. யோபு 8, 13. யோபு 10ஆம் அதிகாரம் 8 முதல் 13. யோபு சொல்றாரு, அந்த காலத்துல தேவனை குறித்து உம்முடைய கரங்கள் உண்டாகும் சொல்லல. எப்படி சொல்றாரு நம்மள? உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்கு உரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருந்தும் என்னை நிர்மூலமாக்குகிறீர். எப்படி பேசுறாரு பாருங்க தேவனை. சார் 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 என்ன சார் இது, என்ன சார் இது, நீங்களே படைச்சிட்டு நீங்களே உட்கொள்றீங்க. அவர் பேசுறது அப்படிதான் பேசுறாரு. உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உண்டாக்கி படைத்திருந்தும் உருவாக்கி படைத்திருந்தும் நீர் என்னை நிர்மூலமாக்குகிறீர். என்ன சார், நீங்களே படைச்சு நீங்களே உட்கொள்றீங்களா சார்? அப்புறம் களிமண் போல எப்படி உருவாக்குனாரா? களிமண் போல ஒரு குயவன் களிமண் எப்படி உருவாக்குனானோ அந்த மாதிரி அவர் நம்மளை அப்படியே உருவாக்கி இருக்கிறார். இந்த டிசைன் எது எது எங்க வைக்கணுமோ பொருள் அங்க வைக்கிறாரு. அதுக்குரிய ஃபங்க்ஷனை உள்ள விடுறாரு. அதனுடைய இடத்த செட் பண்றாரு. அதனுடைய டிசைனை செட் பண்றாரு. இந்த நாளையுமே டிசைன் பண்றாரு. களிமண் போல என்னை உருவாக்கினீர் என்பதையும் என்னை திரும்ப தூளாக போக பண்ணுவீர். இது எப்படி? ஒரு குயவன் களிமண் எடுத்து பாத்திரத்தை வளைஞ்சதுக்கு அப்புறம் அதே குயவன் அந்த பாத்திரத்தை சுக்குநூறா உடைச்சி மண்ணாக்கி விட்டுறது. திரும்பவும் என்னை தூளாக போக பண்ணுவீர் என்பதையும் நினைத்தருளும். மனுஷன் மாயை. இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் இப்படி ஒரு ஸ்ட்ரெச்சர்ல இருக்கு. இறந்து மண்ணுக்குள்ள போயிட்டா செதஞ்சிரும். ஒவ்வொரு பார்ட்ஸும் அவுட்டு, அப்படியே ஒண்ணுமில்லாம போயிடும். அதான் தூளாக போக பண்ணுவீர். அப்படியே உருவமா இருந்த உருவம் மண்ணுக்குள்ள போச்சோன்னையும் ஒண்ணுமே இல்லாம இருந்த இடத்த காணா, அது தூளா போச்சுப்பா, தூளா போச்சு. என்னை தூளாக போக பண்ணுவீர். பிணமான பிறகு மண்ணுக்குள்ள போகும்போது நடந்ததை பேசுறாரு. இந்த மாதிரி நடக்குங்கிறாரு. அப்புறம் நீர் என்னை கவனிங்க. எப்படி 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 வார்ப்பாங்க பாலை? பால் எப்படி வார்ப்பாங்க? பால் போல் தண்ணி மாதிரி இல்ல, என்னது, பால் போல் வார்த்து தயிர் போல் உரைய பண்ணிது. அடா அடா, எப்படி வந்திருக்கு? பால் போல் வார்த்து உரைய பண்ணினீர் அல்லவோ. என்ன வெளிச்சம், என்ன வெளிப்பாடு, எப்படி யோபுட்டு அதை காமிச்சிருக்கிறாரு, எப்படி யோபு அதை பார்த்திருக்கிறாரு, அதை பார்த்து எப்படி யோபுனுடைய இருதயம் அதை பேசுது. பால் போல் வார்த்து தயிர் போல் உரைய பண்ணினீர் அல்லவோ.
ம் இதெல்லாம் படைக்கும் போது திரவமா இருந்ததை சால்ட் ஆக்குறாரு. ஸ்ட்ரெச்சர் நச்சுன்னு இவங்க உட்காருது. அது பின்னாடி எழுதுறாரு அது எப்படி உரைய பண்றாருன்ட்டு. தோலையும் சதையையும் எனக்கு தரித்து. தோலும் சதையும் செம டேமேஜ்ல இருக்கு யோபுக்கு. ஆனா அவர் பேசுறாரு, தோலையும் சதையையும் எனக்கு தரித்து. அப்படின்னு அர்த்தம். தரித்துன்னு என்ன? ஒரு கவரிங், ஒரு சட்டை மாதிரி எனக்கு அடி அடி போட்டு விட்டு, அப்புறம் எலும்புகளால முள்ளுக்குள்ள நரம்புகளாலும் என்னை இசைத்தீர். எப்படி பண்ணிருக்க? ஒரு எலும்பு எடுக்கிறாரு, இன்னொரு எலும்பு கொண்டு வந்து கனெக்ட் பண்றாரு. அதான் முட்டு ஃபங்க்ஷன். இது இங்க ஒரு எலும்பு எடுக்கிற இங்க ஜாயின் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல தனித்தனியா ஜாயிண்ட் ஆயிருப்பாருங்க. சிந்திக்காக வருங்க. தனித்தனி ஜாயிண்ட், தனித்தனி எடுத்து இசைக்கிறார், கனெக்ட் பண்ணுகிறார். இசைத்தீர் அல்லவோ. அப்புறம் இவ்வளவு பண்ணி அப்புறம் எனக்கு ஜீவனை, ஒரு உயிரை, ஒரு அசைவ, ஒரு உயிரோட்டத்தை எனக்கு தந்ததும் இல்லாமல் ஒரு கிரேஸ, ஒரு இரக்கத்தை, ஒரு தயவையும் எனக்கு பாராட்டினீர். உங்களுடைய மெயின்டெனன்ஸ் என்ன சொல்லுவாங்க? அது பராமரிப்பு. அவர் பராமரிக்கிறாரா? கோழியை பராமரிக்கிறாங்க இல்லையா? காலைல அவுத்து விடுறது, அப்புறம் தீனியை போடுறது, வாவாங்க கூப்பிடுறது, அப்புறம் அடைக்கிறது, இப்படியே பராமரிக்கிறாங்க இல்லையா? என்னை பராமரித்தீர். நல்லா கவனிங்க. உருவாக்குனாரு. அந்த உருவாக்கின விதத்தை அப்படியே அழகா பேசுறாரு. பேசி தயவும் பாராட்டி பராமரிக்கவும் செஞ்சாரு. இப்ப உங்களுடைய ஆவி, உங்களுடைய பராமரிப்பு, நீங்க எனக்குள்ள வச்சிருக்க அந்த ஜீவனோட வச்சுட்டு இருந்துச்சு, காப்பாத்துச்சு. இதெல்லாம் எந்த நிலைமையில பேசினாரு? அதான் மேட்ரு. அவர் இருக்கிற நிலைமை என்ன? நிலைமையும் விளங்கல. அந்த நிலைமையில இருந்துகிட்டு யோபு தேவனை இதுக்கு முன்னாடி பேசுறதெல்லாம் பயங்கரமா இருக்கும். என்னை இப்படி அப்படிங்கிறான், பயங்கரமா இருக்கும். சத்துருமா நினைக்கிறீங்க, என்ன அப்படி இருக்கீங்க, எப்படி பேசிட்டு இதையும் பேசுறாரு. ஸ்ட்ராங் ஃபெய்த்ல, அண்டர்ஸ்டாண்டிங்ல செம ஸ்ட்ராங். அவருக்கு காண்பிக்கப்பட்ட வெளிச்சத்துல செம ஸ்ட்ராங். நிறைய வசனங்கள் இருக்கு. இந்த மாதிரி தேவனை படைத்த விதங்கள், கடவுள் ஒருத்தர் இருக்கிறோம் என்பதை வெளியே தேட தேவையில்லை. உங்க உடம்பையே தேடுங்க. அது உங்க சொல்லு. தப்பித்தவரையாது இல்லைன்னு சொல்கிறாரு. உங்க உடம்பே சாட்சி. தெய்வம் ஒருத்தர் இருக்கணும். வானம் இல்ல, பூமி இல்ல, சூரியன் இல்ல, சந்திரன் இல்ல. நம்ம உடம்பே நமக்கு நாமே சாட்சி. ஒருத்தர் இருக்கிறார், இருந்து தான் ஆக வேண்டும். ஆமாம்.